வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்றபோது உக்ரைனின் எல்லையில் உள்ள ரஷ்யாவின் 3 பிராந்தியங்களின் தலைவர்களுடன் புட்டின் காணொலி மூலம் கூட்டம் ஒன்றை நடத்தினார். அதில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினிடம் உக்ரைனிய துருப்புக்கள் எவ்வளவு பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளனர் என்பதை விளக்க முயன்றார். ஒரு வெளிப்படையான எரிச்சல் கொண்ட புட்டின் அவரை வெட்டினார். கேளுங்கள், ஆளுநர் அலெக்சி போரிஷோவ், உக்ரைனுடன் ஆக்கிரமிப்பின் அகலம் மற்றும் ஆழத்தின் பிரத்யேகங்களை பற்றி ராணுவம் எங்களுக்கு தெரிவிக்கும் என்றார். நீங்கள் சமூக பொருளாதார நிலைமைகளை பற்றி எங்களிடம் கூற வந்திருக்கிறீர்கள் மற்றும் மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகளை பற்றி அறிக்கை செய்கிறீர்கள். அவற்றை நீங்கள் இந்த கூட்டத்தில் சொன்னால் போதுமானது என்று குர்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநர் மேற்கொண்டு பேசுவதை புட்டின் வெட்டிய காட்சி ரஷ்யாவில் நேரடி ஒளிபரப்பாக வெளியானது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்ய பகுதியின் மீதான முதல் வெளிநாட்டு படையெடுப்பு புட்டினை சங்கடப்படுத்தியது. அத்துடன் ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையால் மெலிந்து கிடக்கும் அவரது இராணுவத்தை ரஷ்யாவுக்குள் ஆக்கிரமிப்பை எப்படி அகற்றுவது என்று திட்டமிட முடியாத நிலைக்கு தள்ளியது. ரஷ்யாவில் தமது வலிமையின் உருவத்தை முன்னிறுத்தி நீண்ட காலமாக ஆட்சி செய்து வரும் புட்டின் கிளர்ச்சியடைந்த மக்களை அமைதிப்படுத்த ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் ஊடுருவல் மற்றும் ஆக்கிரமிப்பு அப்படியொன்றும் பெரிய தவறில்லை என்பது போல் செயற்படுகிறார். உக்ரைன் இராணுவத்தை வெளியேற்ற முடியாத இயலாமையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக இருப்பது போல நடந்து கொள்கிறார் என்று ரஷ்ய ஊடகங்களை சொல்ல தொடங்கியுள்ளன. சூழ்ச்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. 1400 சதுர கிலோமீட்டருக்கு மேலான ரஷ்ய பிரதேசத்திலிருந்து 1,30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். உக்ரைனின் படையெடுப்பு குர்ஸ்கின் அண்டை பிராந்தியங்களுக்கு பரவும் அபாயம் உள்ளது. உக்ரைன் ரஷ்யாவின் போர் முயற்சிக்கு தேவையான ரஷ்ய எண்ணெய் வசதிகள், விமான தளங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களை குறிவைத்து ஆளற்ற விமான தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ளது. அதையும் புட்டினால் தடுக்க முடியவில்லை. ரஷ்யாவில் தினமும் எங்காவது பெரிய வெடிப்பு சத்தங்களுடன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. போர் விஞ்ஞான பேராசிரியரும் மூத்த ரஷ்ய ஆய்வாளருமான கீர்கில்ஸ், போர்கள் வந்து போகின்றன, அதில் இதெல்லாம் சகஜம்தான் என்ற எண்ணத்தை ரஷ்ய மக்களின் மனங்களில் இயல்பாக்குவதற்கு புட்டின் வேலை செய்கிறார். இதுதான் நாம் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் நடக்கிறது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நீங்கள் உக்ரைனின் ஆக்கிரமிப்பை புதிய இயல்பு நிலைக்கு மாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் எங்கே கோடு வரைவீர்கள்? ரஷ்யாவுக்கு உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டு போனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும். அந்த கோடு எப்போது புட்டினால் வரையப்படும் என்று கேட்கிறார். மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு எதிராக உலகளாவிய சக்தியாக ரஷ்யாவை முன்னிலைப்படுத்த புட்டின் கடந்த பல ஆண்டுகளாக முயற்சித்த நிலையில் உக்ரைனின் குர்ஸ்க் படையெடுப்பு புட்டினின் வெல்ல முடியாத ஒளிக்கும் மற்றொரு துளையை போட்டுள்ளது. கடந்த ஆண்டு வாடகை இராணுவ குழு தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின் ரஷ்ய தலைவருக்கு தனது சொந்த சவால் படையெடுப்பை தொடங்கினார். அவர் மாஸ்கோவை நோக்கி வேக்னர் துருப்புக்களுடன் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை வழிநடத்திய போது அதையும் புட்டினால் தடுக்க முடியவில்லை. எவ்ஜெனி பிரிகோஜினின் புட்டினின் இராணுவத்தை வெளிப்படையாக விமர்சித்து ஊழல் நிறைந்த மற்றும் தொடர்பு இல்லாத இராணுவ தலைமை என்று அழைத்தார். உக்ரைன் போர் காரணமாக புட்டின் பிறப்பித்த அவசர கால சட்டம் இராணுவத்தை விமர்சிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் புட்டினால் எவ்ஜெனி பிரிகோஜினை குறைந்தபட்சம் கைது செய்யக்கூட முடியவில்லை. பிரிகோஜினின் புரட்சி மற்றும் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு ஆகிய 2 நிகழ்வுகளும் ரஷ்யாவின் உயரடக்கு மற்றும் சராசரி பொதுமக்களை கொந்தளிக்க வைத்துள்ளன. முதல் அச்சுறுத்தல் ரஷ்யாவுக்கு உள்ளே இருந்து வந்தது. இப்போதைய அச்சுறுத்தல் ஒரு வெளிநாட்டு இராணுவத்திடமிருந்து வருகிறது. சில ஆய்வாளர்கள் இது புட்டினுக்கு கடுமையான அச்சுறுத்தல்களை காட்டவில்லை என்று கூறுகின்றனர். இது பெரும்பாலான ரஷ்யர்களுக்கு தொலைவில் உள்ள எல்லைப் பகுதிக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மாஸ்கோவை தளமாக கொண்ட மூத்த அரசியல் ஆய்வாளர் ஆண்ட்ரி கோல்ஸ்னிகோவ் கடந்த ஆண்டு புட்டின் ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டு இது ஒரு வித்தியாசமான ஒழுங்கின் பலவீனம் என்பதை உலகமே அறியும்படி ரஷ்யாவின் நொறுங்கிய பாதுகாப்பு பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது என்று கூறினார். புட்டின் பெரும்பாலும் உக்ரைனிய ஆக்கிரமிப்பை ஒப்புக்கொள்வதை தவிர்த்துவிட்டாலும் மாஸ்கோ அதன் எல்லையில் உக்ரைனிய துருப்புக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அவரது ஆஸ்தான ஒலிபெருக்கி தளபதிகளை சத்தமிட அனுமதித்துள்ளார். அவரது முக்கிய வெளியுறவு கொள்கை ஆலோசகர் யூரி உஷாகோவ் தற்போதைய தப்பித்தலை கருத்தில் கொண்டு மாஸ்கோ ரஷ்யாவுக்குள் போர் புரிவதில் அர்த்தமில்லை என்று கூறியுள்ளார். போரின் வியூகம் போர்க்களத்தை பொறுத்தது என்றார். ரஷ்யாவின் பெரிய அளவிலான பிரதேசங்கள் மீதான கட்டுப்பாடு புட்டினின் ஆட்சியின் மையமாக உள்ளது. தெற்கு ரஷ்யாவில் பிரிந்து சென்ற செச்சின்யாவை நிறுவிய இராணுவ கிளர்ச்சியை நசுக்க சபதம் செய்து ஆட்சிக்கு வந்தார்.
நாடு முழுவதும் சோவியத் யூனியன் உடைந்ததை தொடர்ந்து ஒரு தசாப்த கால குற்றவியல் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு ஒரு நாட்டில் ஒழுங்கையும் நீதியையும் மீட்டெடுப்பதாக அவர் உறுதியளித்தார். ஆனால் ரஷ்யாவுக்குள் உக்ரைனால் ஆக்கிரமித்த பகுதிகளை அவரால் இன்று வரை மீட்டெடுக்க முடியவில்லை. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் ஆக்கிரமித்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரஷ்ய அரசு தொலைக்காட்சி ரஷ்யாவுக்குள் வந்த உக்ரைன் படைகள் 24 மணி நேரத்தில் நசுக்கி அழிக்கப்படும் என்றது. ஆக்கிரமிப்பால் கூச்சமடைந்திருந்த ரஷ்ய ஆதரவாளர்கள் கூச்சத்தை மறைக்க இந்த 24 மணி நேர மந்திரத்தை கூச்சலிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதோ ஆக்கிரமிப்பு தொடங்கி 4வது வாரம் தொடங்க போகிறது. ரஷ்ய ஆதரவாளர்களில் சிந்திக்கும் திறன் உள்ளவர்கள் ஆம், இதில் எங்கோ தவறு உள்ளது, இது நாங்கள் நினைத்திருந்த ரஷ்யாவோ புட்டினோ அல்ல, கதை மாறித்தான் விட்டது என்பதை வெளிப்படுத்த தொடங்குகிறார்கள். மேதினவர்கள் அண்ணன் அணு ஆயுத அறையின் சாவியை எடுத்து விட்டார், இனி பாருங்கள் ஆட்டத்தை என்கிறார்கள். அது அறியாமையா இயலாமையா என்பது தெரியவில்லை. குர்ஸ்க் படையெடுப்பு ரஷ்ய தொலைக்காட்சி திரைகளில் வரும் நேரங்களில் வர்ணனையாளர்கள் உக்ரைன் மீது ரஷ்யாவின் ராணுவ மேலாதிக்கத்தை பற்றிய பாதுகாப்பு அமைச்சு அறிக்கைகளை கிளிப்பிள்ளை போல ஒப்பிக்கிறார்கள். ஆரோக்கியமான விவாதமோ அலசலோ சுய பரிசோதனையோ கிடையாது. ரஷ்ய அரசு தொலைக்காட்சி திரைகளில் காட்டுத்தீ அல்லது வெள்ளம் போன்ற பேரிடர்களுக்கு ஏற்ப ரஷ்ய துருப்புக்கள் மக்கள் வெளியேறுவதற்கும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் உதவுவதை போன்ற ஒளிபரப்புகளை காட்டுகின்றன. லட்சக்கணக்கில் மக்கள் வெளியேறுவது காட்டுத்தீ அல்லது வெள்ளப்பெருக்கால் அல்ல, வெளிநாட்டு ராணுவ ஆக்கிரமிப்பால் என்பதை யாரும் சொல்வதில்லை. அங்கே இருக்க முடியாது, அதனால் மக்களை வெளியேற்றுகிறோம் என்று இயல்பாக நடந்து கொள்ளும் ரஷ்ய துருப்புகள் விரைப்பான சீருடை அணிந்து கைகளில் துப்பாக்கியும் வைத்துள்ளார்கள். அவர்கள் நிற்கும் இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ராணுவம் வந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய சமூக ஊடகங்கள் முதலில் படியெடுப்பின் அளவையும் அதை அனுமதிக்கும் ராணுவ தோல்விகளையும் விவரிக்க தொடங்கிய போது கிரெம்ளினின் பண்டிதர்கள் அனைவரையும் அமைதிப்படுத்துமாறு வலியுறுத்தினார்கள். விளாடிமிர் சோலோவியோவ், ஒரு முக்கிய புட்டின் ஊதுகுழல், சமீபத்தில் தனது இரவு பேச்சு நிகழ்ச்சியின் பார்வையாளர்களிடம் கூறிய போது ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படியெடுப்பால் உக்ரைனில் நடத்தும் போரில் பாதிப்பு எதுவும் இல்லை என்றார். ஆனால் உக்ரைனின் படையெடுப்பால் ரஷ்யாவுக்குள் ஏற்பட்டுள்ள பாதிப்பு பற்றி அவர் வாயை திறக்கவில்லை. உலக அளவில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள அவமானமும் அவரது கண்களுக்கு தெரியவில்லை. இவ்வளவு நாளாகியும் குர்ஸ்க் படையெடுப்பு குறித்து புட்டின் நாட்டுக்கு உரையாற்றவில்லை. அவர் தனது வழமையான பணி அட்டவணையை கடைபிடித்துள்ளார். அவர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த ரஷ்ய அரசு தொலைக்காட்சி போர் நிருபர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வழங்கினார். அசர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சமாதான உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு அவர் அசர்பைஜானுக்கு சென்றார். அவரது வர்த்தக வழக்கமான அணுகுமுறை ஒரு மோதலால் சோர்வடைவதற்கான அறிகுறிகளை காட்டும் ஒரு மக்களுக்கு இயல்பு நிலையை காட்ட முயல்கிறது. இது 7 நாட்களில் முடிந்துவிடும் என்று முன்பு கூறப்பட்ட உக்ரைன் போர் இப்போது அதன் 3வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் நிலையில் ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு என்ற வடிவில் வருகிறது. சுதந்திர மாஸ்கோவை தளமாக கொண்ட கருத்து கணிப்பாளர் லெவாடாவின் கருத்து கணிப்பு உக்ரைனுடன் சமாதான தீர்வுகளுக்கு ரஷ்யாவுக்குள் ஆதரவு 58% உயர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது. போர் தொடங்கியதில் இருந்து அதி உயர்ந்த சதவீதம் இதுதான். அது ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள நிலை. ரஷ்யாவுக்கு வெளியே பலருக்கு புட்டினின் கொடி உயர பறப்பது தெரிவது உலக அதிசயங்களில் ஒன்று. அவர்களை இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் சந்திக்க வாருங்கள்.